தமிழ்ச்சொல் மாலை நிகழ்ச்சியில் முதலாவதாக கிறிஸ்துமஸ் தினத்தை முன்னிட்டு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு மற்றும் அவரது வாழ்க்கை உலக மக்களுக்கு வழங்கும் அறிவுரைகளை குறித்து கிறிஸ்துமஸ் பண்டிகை என்னும் தலைப்பில் டாக்டர் ஷைலா ஹெலின் அவர்கள் வழங்கும் உரையை கேட்கலாம். அனைவருக்கும் என் அன்பார்ந்த நல் வணக்கம். பொதுவாக நாம் ஓராண்டின் துவக்கம் முதல் இறுதி வரை பல்வேறு பண்டிகைகளையும் விழாக்களையும் கொண்டாடி வருகிறோம். அவற்றுள் குறிப்பிடத்தக்க ஒன்று கிறிஸ்துமஸ் பண்டிகை. கிறிஸ்துவின் பிறப்பு பண்டிகையாகிய கிறிஸ்துமஸ் வரலாற்றின் வாயிலாக வந்ததென்பதை நாம் அனைவரும் அறிவோம். கிறிஸ்துமஸ் பண்டிகை எதற்காக என்பதை காண்போம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு மனித இனத்திற்கு கிடைத்த மாபெரும் அதிசயம். இயேசுவின் பிறப்பை வேதம் கன்னி பிறப்பு என்று அழைக்கின்றது. அதற்கு காரணம் அவருடைய தாயாகிய மரியாள் திருமணத்திற்கு முன்பே தனக்கு நிச்சயம் செய்யப்பட்டிருந்த யோசேப்புடன் எந்த திருமண வாழ்க்கையும் வாழும் முன்பே இறை அருளால் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்தார். யோவான் தன்னுடைய நூலில் வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று குறிப்பிட்டுள்ளார். இங்கே வார்த்தை என்பது இயேசுவை குறிக்கிறது. வார்த்தையாகிய இயேசு மாம்சமாகி பிறந்தார். இதுவும் இயேசுவின் பிறப்பு பற்றிய மாபெரும் அற்புதம். ஒவ்வொரு ஆண்டும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடப்பட்டாலும் இதுவரை கிறிஸ்துவின் உண்மையான பிறந்த நாள் யாருக்கும் தெரியாது. இப்படி இருக்க 221ஆம் ஆண்டில் செக்ஸ்டஸ் ஜூலியஸ் ஆப்பிரிக்கனஸ் என்பவரால் இயேசு பிறந்த நாள் டிசம்பர் மாதம் 25 என்று முதலில் அடையாளப்படுத்தப்பட்டது. அன்று முதல் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 25ஆம் நாள் இப்பண்டிகை கொண்டாடப்பட்டு வருகிறது. இறைமகன் இயேசு உலகில் வாழ்ந்த காலத்தில் அன்பையும் நீதியையும் தனி மனித சுதந்திரத்தையும் விசுவாசத்தையும் விண்ணுலக வாழ்வையும் பொதுவான வாழ்வியல் நெறிமுறைகளையும் மக்களுக்கு சிறப்புற போதித்தார். ஒரு நாள் இயேசு தன்னை தொடர்ந்து வந்த பெரும் திரளான மக்களை கண்டு அருகிலிருந்த குன்றின் மேல் அமர்ந்து மக்களுக்கு போதனை செய்தார். இயேசுவின் போதனைகளில் மிக முக்கியமான போதனை இம்மலை பிரசங்கமாகும். அதில் அவர் 8 வகை மனிதர் தம் இயல்புகளை விவரித்து சொன்னார். அம்மாந்தர்கள் சிலரை கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் தமது இயேசு காவியத்தில் இப்படியாக குறிப்பிடுகின்றார். மாந்தரின் வாழ்வில் தேவைப்படுவது சாந்தம் தான் என்றார். அது மண்ணையும் ஆளும் விண்ணையும் ஆளும் மகத்துவம் பாரென்றார். மாந்தரின் வாழ்வில் தேவைப்படுவது சாந்தம் தான் என்றார். அது மண்ணையும் ஆளும் விண்ணையும் ஆளும் மகத்துவம் பாரென்றார். இரக்கம் காட்டி இரக்கத்தை பெறுவர், இதுதான் பரிசென்றார். இரக்கம் காட்டி இரக்கத்தை பெறுவர், இதுதான் பரிசென்றார். அமைதி கொடுப்போர் பேறு பெற்றோர், தன் நாடென்றும் பிறர் நாடென்றும் பேசும் பொய்யுறவு தினம் இவை இல்லாது அமைதிகள் செய்தால் இதயம் மலையளவு என்று பாடியுள்ளார். மகாத்மா காந்தியடிகள் மலை பிரசங்கத்தை குறித்து குறிப்பிடும் போது, மலை பிரசங்கத்தை நான் படித்த போது என் மனதில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது என்கிறார். இவ்வாறு மலை பிரசங்கம் காந்தியின் மீது நிரந்தரமான மற்றும் நீடித்த தாக்கத்தை ஏற்படுத்தியது. அவர் தனது வாழ்க்கையின் இறுதி வரை அதை பின்பற்றியதால் அகிம்சையின் தூதர் என்று அழைக்கப்பட்டார். அப்பிரசங்கத்தில் காந்தியை மிகவும் கவர்ந்த இயேசுவின் போதனை என்னவென்றால், தீமையை எதிர்க்காதே என்பதாகும். அதாவது, உங்கள் எதிரிகளை நேசியுங்கள், உங்களை வெறுப்பவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்பவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்கள் கன்னத்தில் அடிப்பவருக்கு மறு கன்னத்தை திருப்புங்கள், உன்னுடைய மேலங்கியை எடுப்பவனுக்கு உன் சட்டையையும் கொடு எனும் இயேசுவின் போதனைகளாகும். இயேசு பெருமான் ஒரு மாபெரும் புரட்சியாளர். அவர் தமது வாழ்நாளில் மற்றவர்களின் எண்ணங்களில் இருந்து முற்றிலுமாக வேறுபட்டவராகவே இருந்துள்ளார். ஒருமுறை இயேசுவுடன் வந்த ஒருவர் அவரது சகோதரருடன் ஏற்பட்ட சொத்து பிரச்சனைகளை தீர்த்து வைக்குமாறு கேட்டார்.
இயேசு அவரை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான செல்வம் இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார். இயேசுவின் சீடரில் ஒருவரான பேதுரு ஒருமுறை அவரிடத்தில் வந்து, என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவர் எனக்கு எதிராக துரோகம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு அவரிடம், 7 முறை மட்டுமல்ல 70 முறை மன்னிக்க வேண்டும் என்றார். உங்களுள் ஒவ்வொருவரும் தன் சகோதர சகோதரிகளை மனதார மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார் என்றார். இயேசுவின் பார்வையில் பெண்கள் எவ்வாறு என்று காண்போம். இக்கட்டான ஒரு தருணம் இயேசுவின் வாழ்வில் வந்தது. அதாவது யூத சட்டத்தை மிக கவனமாய் அனுசரித்து வந்த பரிசேயர்கள் ஒரு பெண்ணை இழுத்து கொண்டு வந்து அவர் முன்னே நிறுத்தி, போதகரே, முறையற்ற பாலுறவு செயலில் ஈடுபட்ட போது கையும் கழுவுமாக பிடிபட்டவள் இவள். இப்படிப்பட்டவளை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்பதே யூத சட்டம். நீர் என்ன சொல்கிறீர் என்று கேட்டனர். பொறாமையினாலும் பகையாலும் இயேசுவை கொல்ல வேண்டும் என்று தீர்மானித்துவிட்ட அவர்கள் அந்த முடிவை நியாயப்படுத்த அவர் மீது ஏதாவது குற்றம் சுமத்த பார்த்தனர். ஆனால் இயேசுவின் கவனம் எல்லாம் அந்த அபல நிலை பெண்ணை இரக்கமில்லாத இந்த கூட்டத்திலிருந்து எப்படி காப்பாற்றுவது என்றே இருந்தது. அந்த கூட்டத்தினரை பார்த்து, உங்களுக்குள் பாவம் இல்லாதவர் இப்பெண் மீது முதலாக கல்லெறியுங்கள் என்றார். அப்பெண்ணை கொன்றுவிட வேண்டும் என்று நினைத்து வந்தவர்கள் அனைவரும் தங்களுக்குள்ளே குத்துண்டவர்களாய் போய்விட்டனர். சமாரிய நாட்டாளாகிய ஒரு பெண்ணொருத்தி தண்ணீர் எடுக்க ஒருமுறை கிணற்றின் அண்டை வந்தாள். அப்பொழுது இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தண்ணீர் கொடு என்றார். யூதர்களில் பெரும்பாலும் சமாரியர்களுடன் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ள மாட்டார்கள். அது அன்றைய யூதேயாவில் நிகழ்ந்த ஜாதிய ஏற்றத்தாழ்வு அடக்குமுறையின் தாக்கமாக இருந்தது. ஆனால் ஒரு சமாரிய பெண்ணிடம் பொது இடத்தில் பேச இயேசு தயங்கவில்லை. ஆனால் பழமைவாத யூதர்கள் பொது இடத்தில் ஆண்கள் ஒரு பெண்ணுடன் பேசுவதை வெட்கங்கட்ட செயலாக கருதினார்கள். ஆனால் இயேசு பெண்களை மிகவும் மரியாதையுடன் நடத்தினார். மேலும் ஜாதி மற்றும் இன வேறுபாடு காட்டவில்லை. அவர் ஆண் பெண் வேறுபாட்டையும் விரும்பவில்லை. மற்றொரு முறை 12 ஆண்டுகளாக கடும் இரத்த போக்கால் துயரப்பட்டு வாழ்ந்து வந்த ஒரு பெண் இயேசு வீதியில் வருவதை பார்த்து ஓடி சென்று அவரை தொட்டாள். அந்த வினாடியே அவள் குணமடைந்து விட்டாள். இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே, திடன் கொள், உன் நம்பிக்கை உன்னை மீட்டது என்றார். யூத மண்ணில் அன்று நிலவிய பொது சட்டத்தின்படி மாதவிலக்கு ஒரு தீட்டாகவும், பெண்கள் அந்த மாதவிலக்கு நாட்களில் மக்கள் நடமாடும் பொது இடங்களுக்கு வரக்கூடாது என்றும், தவறி வர நேர்ந்தால் யாரையும் தொடக்கூடாது என்றிருந்தது. ஆனால் பொது இடத்தில் தன்னை தொட்டு குடம் பெற்ற பெண்ணிடம் இயேசு கோபப்படவில்லை. மாறாக ஆறுதலாய் பேசி அவளை கனிவுடன் மகளே என்று அழைத்தார். இந்த வார்த்தை ஒடுக்கப்பட்ட பெண்ணினத்தில் ஒருத்தியாய் இருந்த அந்த பெண்ணுக்கு எத்தனை ஆறுதலை தந்திருக்கும். மேலும் இயேசுவின் வாழ்வில் மிக முக்கிய நிகழ்வு என்னவென்றால், மரணத்தை அவர் வெற்றி கொண்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்ததாகும். அவர் உயிர்த்தெழுந்த பின் முதலாக மகதலேனா மரியாள் என்ற பெண்ணுக்கும் மற்ற மரியாள் என குறிப்பிடப்படும் ஒரு பெண்ணுக்கும் காட்சி தந்தார். தனது உயிர்த்தெழுதலை முதலில் காணும் வாய்ப்பை பெண்களுக்கு தருதல் மூலம் இயேசு அவர்களை கௌரவப்படுத்தினார். காட்சி தந்த இயேசு அந்த பெண்கள் இருவரையும் நோக்கி, நீங்கள் போய் என் சகோதரர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொன்னார். பொதுவாக நீதிமன்றத்தில் பெண்கள் சாட்சி சொன்னால் அதை யூத சட்டம் ஏற்றுக்கொள்ளாது. பெண்களை இத்தனை பாகுபாட்டுடன் நடத்திய அதே யூத இனத்தில் தோன்றிய இயேசு பெண்களை சாட்சியாய் மாற்றி ஆண்களுக்கு இணையானவள் பெண் என எடுத்து காட்டினார். விவிலியத்தில் உள்ள பழைய ஏற்பாட்டில் இறைவனால் மோசே மூலம் மக்களுக்கு அருளப்பட்ட கட்டளைகள் மொத்தம் 10 ஆகும். ஆனால் அந்த 10 கட்டளைகளும் இயேசு கூறிய 2 கட்டளைகளுக்குள் அடங்கும். அதாவது
உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பதுமாகும். இவ்விரு கட்டளைகளிலும் இருந்தே அநேகரின் ஞான உணர்வும் கருணை உள்ளமும் அர்ப்பணிப்பும் வெளிவருகின்றன. இக்கட்டளைக்கு கீழ்ப்படிவதினால் நலிவடைந்தோர், ஆதரவற்றோர், நோய்வாய்ப்பட்டோர், பசிப்பிணியிட்டோர் என்போரின் வாழ்வு அன்றும் இன்றும் மலர்கின்றது. இக்கட்டளையே அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்பதனை அநேகரில் நிலைநிறுத்துகின்றது. இக்கட்டளையே விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், குடும்ப நபர்களிடையே சண்டை, வீட்டுக்கு வீடு சண்டை, சாதி வேறுபாடு காண்பித்தல், நாட்டுக்கு நாடு எதிராக எழும்பல் என்பவைகளை எல்லாம் மாற்றக்கூடியதாக இருக்கின்றது. இவை மட்டுமல்லாது இயேசு கிறிஸ்து இன்னும் நிறைய நற்போதனைகளையும் அற்புதங்களையும் செய்துள்ளார். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நன்னாளான இன்று வெறும் கொண்டாட்ட நாளாக மட்டும் கொள்ளாது, அன்பு, ஈதல், தியாக உணர்வு, அர்ப்பணிப்பு, சமாதானம் செய்தல், ஆறுதல் செய்தல் ஆகிய நற்பண்புகள் இன்னும் நம்மில் அதிகம் பெருகட்டும். அனைவருக்கும் எனது இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொருவருக்கும் வரவிருக்கும் 2024 ஆண்டு சிறப்புடன் அமையவும் மிகுந்த வளங்களால் நிறையவும் வாழ்த்துகிறேன். நன்றி.